வணக்கம் நண்பர்களே, நாங்கள் மலேசியாவில் பார்ட் 2 உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த பார்ட் 2 பாத்தீங்கன்னா மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து உங்களுக்கு ஒரு 13 கிலோமீட்டர் நீங்க நார்த் சைடு வந்தீங்கன்னா கோம்பாக் எனும் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பட்டு குகை என்று சொல்லக்கூடிய தமிழ்ல 10 குகை என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் தான் நாம் வந்திருக்கிறோம் நண்பர்களே. இதுதான் அந்த மலையினுடைய முகப்பு தோற்றம். இந்த தோற்றம் பாத்தீங்கன்னா இந்த குன்று முழுவதுமே சுண்ணாம்பு குன்றுகளாகவே தோன்றும் நண்பர்களே. அதாவது இந்த மலை சுண்ணாம்பு கற்களால் ஆனது என்று சொல்றாங்க. இதன் படி பாத்தீங்கன்னா ஒரு 272 படிக்கு குறையாமல் இருக்கும். நல்லாவே சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இதன் வாசல் வரை செல்லக்கூடிய அளவிற்கு பாத்தீங்கன்னா இந்த படி அமைச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெளிநாட்டு சுற்றுலா நண்பர்கள் பாத்தீங்கன்னா நிறையவே இங்க வருகை தராங்க நண்பர்களே. எல்லாருமே ஏறி வேண்டுதல் பயணம் இதுல செய்யறாங்க. இப்ப நம்ம படியேறி மேல வந்துகிட்டு இருக்கிறோம். இந்த 10 குகைங்கிறது இதற்கு அருகில ஒரு 10 ஆறுகள் ஓடுவதால் இதன் பகுதியை 10 குகை என்று சொல்லுகிறார்கள். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த குகைக்கு உள்ளே செல்லும் போது பாத்தீங்கன்னா 3 விதமான குகைகளை நம்ம உள்ள பெரிய அளவிலான குகைகளை காண முடியும். இத பாருங்க, சுண்ணாம்பு மாதிரி இருக்கிற கோர முகத்தோடு இருக்கிற இந்த மலை குகை தான் பட்டு குகை என்று சொல்றாங்க இந்த மலேசியாவிலுள்ள மக்கள் நண்பர்களே. இந்த பகுதியில பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா கோலாலம்பூர்ல தமிழர்கள் நிறையவே காண முடியும். எங்கு பார்த்தாலுமே தமிழர்கள் தான். இந்த மலையோட தோற்றத்தை பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு ஹாலிவுட் படத்துல வரக்கூடிய அளவிற்கு மிக கொடூரமாக கோரமாக தெரியும். ஆனா உள்ள போக போக பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக நல்ல கூலிங்கா இருக்கு நண்பர்களே. கிட்டத்தட்ட நாம 272 படிகள் மேலே ஏறி நாம் வந்து விட்டோம். இதுதான் அந்த முதலாவது குகை நண்பர்களே. இந்த குகை பாத்தீங்கன்னா சுத்திலும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பாசம் கலந்த ஒரு பச்சை நிறத்துல காணப்படும். அதுதான் அதுல வரக்கூடிய அந்த தண்ணீர் பாத்தீங்கன்னா நம் தலையில விழுந்துச்சுன்னா நல்லாவே ஆரோக்கியம் பெறும் என்று இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. நாங்களுமே அந்த தலையில அந்த தண்ணீரை நாங்கள் வாங்கினோம். இதிலிருந்து நாம 2ஆம் குகையை நோக்கி நாம செல்ல போகிறோம். இதுதான் அந்த முதலாம் குகையோட முகத்தோற்றம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறிய சிறிய சில குகைகள் அங்கங்கே காணப்படும் நண்பர்களே. இப்ப அந்த முதலாம் குகையிலிருந்து நம்ம கீழே இறங்கித்தான் 2ஆம் குகையை நோக்கி அந்த காணப்படும். அந்த 2ஆம் குகை முழுவதும் பாத்தீங்கன்னா பசுமை நிறத்துல காணப்படும் நண்பர்களே. இதுதான் அந்த 2ஆம் குகையுடைய தோற்றம். இது பாத்தீங்கன்னா முதலாம் குகை சுண்ணாம்பு கற்களால் நிறைந்தது. 2ஆம் குகை பசுமை நிறத்துல காணப்படும். இதன் மேலதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த மேல பாத்தீங்கன்னா அங்கங்கே ரொம்பவே ஒரு பயம் கலர்ந்ததாக காணப்படும். ஆனா மக்கள் நடமாட்டம் அதிகமா இருப்பதனால நமக்கு எந்தவித பயங்கள் நமக்கு தெரியாது நண்பர்களே. மேலும் இதனுடைய வரலாறை நம்ம பார்க்கும்போது 1860ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா அங்கு அப்ப வாழ்ந்த அந்த சீனர்கள் பாத்தீங்கன்னா விவசாயம் செய்து வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா உரத்துக்காக இந்த மலையை நோக்கி வரும்போது இந்த மலையில வௌவாலுடைய சாணத்தை அவர்கள் கண்டிருக்கிறாங்க. அந்த சாணம் தான் அவர்களுக்கு விவசாயமாக உரத்திற்காக பயன்பட்டது நண்பர்களே. இவர்கள் தான் அந்த 10 மலை என்று பெயரிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன் காலத்துல பாத்தீங்கன்னா இந்த குகையில தெமுவான் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த குகையில ரொம்பவே வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க இந்த மலையை பாத்தீங்கன்னா ஒரு புனித ஸ்தலமாகவே கருதிருக்காங்க நண்பர்களே. அதற்கு அப்புறம் ஒரு 18 ஆண்டுகள் கழிச்சு, அதாவது 1878ல அமெரிக்காவை சேர்ந்த தாவரவியல் ஆசிரியர் ஹெர்னடே என்று சொல்லக்கூடிய வில்லியம் ஹெர்னடே என்று சொல்லக்கூடிய அந்த ஆராய்ச்சியாளர் தான் இந்த மலையை பற்றின ரகசியங்களை அவர் வரலாறாக வெளியிட்டிருக்கிறார். அதற்கு பின்னர் தான் இது பாத்தீங்கன்னா இந்த 10 மலை மிகவும் மலேசியாவில் பிரசித்தி பெற்றதாக ஒரு சுற்றுலா தலமாகவும் ஒரு தெய்வீக வழிபாடு ஸ்தலமாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்கு நண்பர்களே. 1892ல அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் கழிஞ்சு பாத்தீங்கன்னா தைப்பூசம் முதலாவதாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும்
தைப்பூசம் திருவிழா இந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி கொண்டாடுறாங்களோ அதை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு இந்த பகுதியில கொண்டாடுறாங்க. ஒரு தைப்பூசத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஒரே நேரத்துல இந்த இடத்துல சேரக்கூடிய வண்ணமாக இருக்கிறது. பல நாடுகள்ல, பெரும்பாலும் சீனா, சிங்கப்பூர், அதை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் எல்லாருமே இங்க வந்து இந்த கொண்டாடுறாங்களாம். தமிழ்நாட்டில் எப்படி இந்த வழிபாடு ஸ்தலமாக கருதப்படுகிறதோ அதே போலதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் நண்பர்களே. கிட்டத்தட்ட நம்ம 2 குகைகளையும் நம்ம பார்த்து விட்டோம். இப்ப அந்த 2ஆம் குகையிலிருந்து கீழ் நோக்கி 1ஆம் குகைக்கு நம்ம சொல்ல போகிறோம். 1ஆம் குகை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த சுண்ணாம்பு நிறத்துல வெள்ளையா இருக்கும். 2ஆம் குகை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பசுமை நிறத்துல பாசம் கலந்து காணப்படும். இப்ப 3ஆம் குகை தான் நண்பர்களே நம்ம பார்க்க முடியாத ஒரு குகையாக நமக்கு காணப்படுகிறது. அதாவது இந்த முதல் தளத்திலிருந்து நம்ம கீழே இறங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குகையை நம்ம காண முடியும். இப்ப நம்ம 1ஆம் 2ஆம் குகைக்கு நடுவில் இருந்தான் பார்க்கிறோம். பார்ப்பதற்கு ஒரு கிணற்றை போல காணப்படும். இப்ப இறங்கி நீங்க வந்தீங்கன்னா இதுதான் அந்த 3ஆம் குகையோட வாசல் பகுதி நண்பர்களே. இது அப்படியே சென்று உள்ள நீண்டு கொண்டே செல்லுமா. உள்ள போனீங்கன்னா திரும்பி வர முடியாத அளவுக்கு வழி தெரியாமல் போய்விடும் நண்பர்களே. வர முடியாததற்கு காரணம் என்னன்னா, உள்ள போனீங்கன்னா ரொம்ப கொடிய விலங்குகள் நிறையவே காணப்படுகிறதா. உள்ள மலைப்பாம்புகளும் நிறையவே காணப்படுகிறது நண்பர்களே. ஏகப்பட்ட சேதம் நடந்திருக்கிற காரணத்தினாலதான் இந்த குகையை பூட்டி வைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய நலன் கருதி இங்க பாத்தீங்கன்னா உள்ள செல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது. இந்த குகை தான் டாக் குகை என்று சொல்லுகிறாங்க. பெரும்பாலும் இந்த குகைக்கு அனுமதி கிடையாது. சுற்றுலாவாசிகள் இந்த 2 குகைகளோடு பார்த்துவிட்டு செல்லுகிறாங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. நாங்கள் மலேசியாவின் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு 2 வாரங்கள் கொடுத்து விட்டோம். இன்னும் 4 வாரங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பாருங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணுங்க. பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.